கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஓசி பெட்ரோல் கேட்டு பெண் ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஓசியில் பெட்ரோல் கேட்டு பெண் ஊழியரை தாக்கிய திமுக பிரமுகர் சீனு என்பவரின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பெண் ஊழியரின் சட்டையை கிழித்து சரமாரியாக கன்னத்தில் அறையும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்க கேட்கலாம். வணக்கம் பொய்யாமொழி, இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கற்பகம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி படைவீடு அம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் அமுதலிங்கம் மனைவி புஷ்பா. இவர் பண்ருட்டி கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் வாகனங்களுக்கு பெட்ரோல் போடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் பண்ருட்டி விழாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சீனி என்பவர் அதே பகுதியில் பங்கில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 100 ரூபாய் பெட்ரோல் போட சொல்லி வந்ததாக தெரிகிறது. இந்த பணத்தை திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அதே பெட்ரோல் பங்கில் வந்து சீனி என்பவர் 50 ரூபாய் பெட்ரோல் போடும்படி கேட்டுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த புஷ்பா, ஏற்கனவே 100 ரூபாய் பெட்ரோல் நான் போட்டுள்ளேன், அந்த பணத்தை இன்னும் தரவில்லை, ஏன் 50 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போட சொல்றீங்க? இதனால் ஆத்திரம் அடைந்த சீனு பெண் ஊழியரை பார்க்காமல் தரமறையாக கன்னத்தில் அறைந்து சட்டையை பிடித்து கீழ்த்ததாக கூறப்படுகிறது. ஓங்கி அறைந்ததில் புஷ்பா பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் திமுக பிரமுகர் புஷ்பாவை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதைத் தொடர்ந்து புஷ்பா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பண்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் பங்கில் பெண் ஊழியர் என்று பாராமல் தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.